இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் பரமாத்மாவை பற்றி. இன்னைக்கு நம்ம தேடல் பரமாத்மா. நம்ம பரமாத்மான்னு சொல்ற, நம்ம கடவுள்னு சொல்ற அந்த தந்தை, அவரை பற்றின அறிமுகம் நமக்கு கிடைச்சது. இருந்தாலும் அதை நம்ம முழுசா அனுபவிக்கல. அந்த அனுபவம் ஏற்படாம இந்த விடை அப்படின்றது முழுமை அடையாது. முக்கியமா நம்ம பரமாத்மா, நம்ம கடவுள், நம்ம தந்தையாக பாவிக்கக்கூடிய அந்த நபர் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், தெளிவற்ற நிலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்று ஏற்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கடவுளை பற்றி தேட ஆரம்பிக்கும் போது அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, மற்றவங்களுக்குள்ள இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள், சில நம்பிக்கைகள் இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நிறைய விதமான கேள்விகள், நிறைய குழப்பங்கள், இப்படி ஒரு தெளிவற்ற நிலையில தான் நாம் இருந்தோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு இருக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி அதுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பரமாத்மா அப்படின்றவருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் அவரை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிரிஸ்காக பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரியே உங்களுக்கு தோணும். ஏன்னா எனக்குள்ளே ஒரு ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு நம்ம பரமாத்மாவை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த அறிமுகம் கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் என்னால் முழுமையாக அந்த அனுபவம் எனக்கு ஏற்படலைன்னு சொன்னேன். ஏன்னா நான் முழுசாக அவரை நான் தெரிஞ்சுக்கல. இன்னைக்கு அவரை பற்றி, அவர் யார் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்பே நாம் சொன்னபடி தன்னுடைய அறிமுகத்தை பரமாத்மா தானே இந்த சிருஷ்டிக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னோம். நம்மை பற்றின முழு விவரத்தையும் இதுவரைக்கும் நாம் யார் அப்படின்னே தெரியாமல் இருந்தது. அந்த ஒரு தெளிவை பரமாத்மா நமக்கு கொடுத்தார். நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். இன்று வரை உடல் என்று நினைத்து கொண்டிருந்த நீங்கள் ஆத்மா என்கிற சக்தி, மிக தூய்மையான ஜோதி ஸ்வரூபமான ஒரு சக்தி, ஒளி புள்ளி வடிவமானவர்கள் அப்படின்னு மிக சுலபமான, மிக எளிமையான ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததாக தன்னை பற்றிய அறிமுகத்தையும் அவரே நமக்கு கொடுக்கிறாரு. இப்போ நாம் பரமாத்மாவை நினைக்கணும், கடவுளை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவரை நினைக்கணும் அப்படின்னா நமக்கு அவர் எப்படி இருப்பார், அவருடைய உருவம் என்ன, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு நமக்கு நிச்சயமாக தெரியும். கடவுள் உருவத்திற்கும் பெயருக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை நாம் எப்படி நினைக்க முடியும்? நினைக்க முடியாது, அது சாத்தியமில்லை. நமக்கு அவருடைய பெயரும் தெரிந்திருக்கணும், அவர் எப்படி இருப்பார் என்பதும் நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அவரை நாம் நினைக்க முடியும், இல்லையா? இப்போ நாம் இந்த கருத்தை மனதில் கொள்வோம். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறோம், சக்தி, இல்லையா? பரமாத்மா என்பவர் என்னுடைய தந்தை. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஜீவராசிகளாகட்டும் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையை வைத்து அதனுடைய தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை மாதிரியே தான் இருப்பார். மனிதனுடைய தந்தை மனித ரூபத்தில் தான் இருப்பார். இப்போ பரமாத்மா என்பவர் ஆத்மாக்களினுடைய தந்தை.
ஆத்மா என்பது ஜோதி ஸ்வரூபமானது, ஒரு ஒளி புள்ளி வடிவமானது. அதனுடைய தந்தை எப்படி இருப்பார்? அதே மாதிரி நிச்சயமாக ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஒளி புள்ளி வடிவத்தில் தான் இருப்பார். அவரும் ஆத்மா தான். நான் ஆத்மா, நீங்கள் ஆத்மா, அவரும் ஆத்மா. அவரும் ஒரு சக்தி, ஆனால் அவர் பரம் ஆத்மா. பரம் என்றால் தூய்மை, பரம் என்றால் உயர்ந்தவர், மேலானவர், பரம் என்றால் மிக பெரியவர். பெரியவர் என்பது உருவத்தில் இல்லை, பெரியவர் என்பது அவருடைய செயல்களில், பெரியவர் என்பது அவருடைய குணங்களில். அதனால் பரம் ஆத்மா. ஸோ என்னுடைய தந்தை பரமாத்மா என்னை போலவே மிக அழகான ஒரு ஒளி புள்ளி வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போது நாம் ஏன் பரமாத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு மகாத்மா காந்திஜி எடுத்துக்கும் பொழுது, பிறக்கும் பொழுது அவர் மகாத்மா காந்தி கிடையாது. காந்தி என்பவர் எப்படி வாழ்ந்தார் என்கிற அடிப்படையில் அவருக்கு மகாத்மா அப்படின்ற ஒரு டைட்டில் கிடச்சிது. தான் செய்கிற செயல்களின் அடிப்படையில் மகாத்மா என்கிற பெயர் கிடைத்தது. ஸோ மகாத்மா காந்தி. அப்படி மகாத்மாக்கள் எவ்வளவோ பேர் நம்முடைய உலகத்தில் வாழ்ந்து போயிருக்கார்கள், இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி தர்மாத்மாக்கள் தான் வாழ்கிற காலகட்டத்தில் தர்மங்களை ஸ்தாபனை செய்து போனவர்கள் தர்மாத்மாக்கள். அப்படி பார்க்கும் பொழுது பல தர்மங்கள், அதனுடைய ஸ்தாபகர்கள் பல தர்மாத்மாக்கள் இல்லையா? அதே மாதிரி தெய்வீக குணங்கள் நிரம்பி வாழ்ந்தவர்கள் தேவ ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களும் வாழ்ந்துவிட்டு போனவர்கள். வாழ்கின்ற காலகட்டத்தில் தெய்வீக குணங்களோடு தெய்வீக செயல்களோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தேவ ஆத்மாக்கள், தேவி தேவதைகள். நம்முடைய பாரதத்தினுடைய புகழே 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் பரமாத்மா என்பவர் எத்தனை பேர்? ஒருத்தர் தான். தர்மாத்மாக்கள் பலர், மகாத்மாக்கள் பலர், தேவாத்மாக்கள் பலர், புண்ணிய ஆத்மாக்கள் பலர். ஆத்மாக்கள் எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே மேலாக இருப்பவர் ஒரே ஒரு பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகத்தில் 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி இது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாழ்ந்த தேவர் தேவிகள் எல்லாமே ஆத்மா தானா? ஆமாம், ஆத்மாக்களாக நமக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள். வாழ்கின்ற காலகட்டத்தில் தன்னுடைய தூய்மையினாலும் பரிபூர்ண ஒரு தெய்வீக குணங்களினாலும் அவர்கள் வாழ்ந்தவர்கள். அதனால் அவர்கள் தேவி தேவதைகள்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பரமாத்மா அப்படின்ற நம்ம கடவுள் ஒருத்தர் தான் சொல்கிறீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து தர்மங்களுமே ஒரு கடவுள் தான் அப்படின்னு நம்புகிறாங்க, கடவுள் அப்படின்றது நம்புகிறாங்க. அப்புறம் எதுக்காக இத்தனை உருவங்கள், இத்தனை வெவ்வேறு கருத்துக்கள்? ஏன் ஒரு குழப்பமாகவே இருக்குது? இப்போ நம்ம பார்த்தோன்னா இஷ்ட தேவதைகள் கூட இருக்காங்க. இஷ்ட தேவதைகள்னு சொல்லுவோம், குல தெய்வங்கள்னு சொல்லுவோம். ஸோ குல தேவதைகள், குல தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் அந்த குலத்தை சார்ந்தவர்கள், அந்த குலத்தை காப்பவர்கள், அதனால் அந்த குலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் நம்ம ஹோமம்லாம் நடக்கும் பொழுது பண்டிதர் என்ன கேட்பாருன்னா, உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பல குலங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் அப்படின்னு இருக்குது. அந்த குலத்தில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்களினுடைய பெயர்களை வைத்துதான் அந்த யாகமோ ஹோமமோ நடக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த குலத்தை காக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ குலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்னா, அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு சென்றவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த தெய்வீக தன்மைகள், தெய்வீக குணங்கள், அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகிற அந்த விஷயங்கள் அவர்களை நாம் பரமாத்மாவினுடைய இடத்தை நாம் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் ஜோதியாக இருக்கிறார் பரமாத்மா அப்படின்னு சொன்னோம். இந்த உருவம் உலக அளவில் எல்லா தர்மத்தினருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பரமாத்மா என்பவர் உருவமற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க.
உருவமற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடல் உருவம் அல்லாதவர். எல்லா தர்மங்களுமே ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து இது. இந்து தர்மத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது முதல்ல இருந்த கோவில்கள் என்ன? சிவன் கோயில். சிவன் கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப பழமையான கோவில்கள் சிவன் கோவில்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில்களை இன்றைக்கு காலகட்டத்தில் கூட ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ஜோதிர்லிங்க தரிசனத்தை முழுமையாக செய்யும் பொழுது தீர்த்த யாத்திரை என்பது பூர்த்தியாகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்குது. ஸோ 12 இடங்களில் விதவிதமான ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிறது. அது மிக பிரசித்தி பெற்றது. ஜோதிர்லிங்கம் அப்படின்னா என்னென்னா, ஜோதி என்பது ஒளி, லிங்கம் என்றால் அடையாள சின்னம். ஒளியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய அடையாள சின்னம் என்பது தான் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு இடத்துல அவருக்கு ஒவ்வொரு பெயர்கள், அவருடைய செயல்களின் அடிப்படையில் அந்த பெயர். அமர்நாத், சோமநாத், விஸ்வநாத், விஸ்வத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். பபுல்நாத், முள்ளாக இருக்கக்கூடியவர்களை மலராக மாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் அப்படின்னா என்ன நம்பிக்கை நிலவுகிறது என்றால், ஸ்ரீராமர் ஜோதிர்லிங்கத்திற்கு பூஜை பண்ணதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த இடம்தான் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீராமரே நினைத்த, ஸ்ரீராமரே பூஜித்த ஒருவர் பரமாத்மா ஜோதிர்லிங்க வடிவில் அங்கே இருக்கார். கோபேஸ்வரம், கோபி, கிருஷ்ணருக்கும் கூட உயர்ந்தவராக இருப்பவர் சிவன் அப்படின்னு அந்த இடத்துல கோபேஸ்வரம், அங்கே இருக்கிற லிங்கத்துக்கு பேர் கோபேஸ்வர் அப்படின்னு பேர். ஸோ விதவிதமான ஜோதிர்லிங்கங்களை அமைத்து அந்த பழமையான அந்த காலகட்டத்தில் பரமாத்மாவை ஒரு அடையாள சின்னத்தை உருவாக்கி நினைத்து வந்தார்கள். இதை வச்சு பார்க்கும்பொழுது பழங்காலத்தில் தான் ஒரு ஆத்மா, பரமாத்மா என்பவரும் ஒரு ஒளி புள்ளியாகவே, ஒரு ஒளியாகவே இருக்கிறார் என்கிற நினைவு இருந்து வந்தது. அதனுடைய அடிப்படையில் லிங்க தரிசனம், லிங்க பூஜைகள் நடந்து வந்தது. ஆனால் அந்த லிங்கத்தின் மீது நம்முடைய மனம் லயிக்கவில்லை. பல காலத்திற்கு நம்மால் அவரை நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் மனிதனுடைய இயல்பு என்பது, நான் ஒருவரிடம் தொடர்பு வைத்து கொள்ளுகிறேன் என்றால் அந்த உறவில் நான் பேச வேண்டும், அந்த பேச்சிற்கு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும். அதுதான் உறவு, அதுதான் தொடர்பு. என்னுடைய நிலையை நான் மறந்துவிட்டேன். நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வை எனக்கு மறந்து போக போக எனக்கு ஒரு உடலினுடைய உருவம் தேவைப்பட்டது. நான் பிரார்த்தனை செய்வதற்கு, நான் வழிபடுவதற்கு, என்னுடைய கேள்விகளை கேட்பதற்கு, அதற்கான பதில் கிடைப்பதற்கு. அதனால் நம்முடைய முன்னோர்களான தேவாத்மாக்களையும் தர்மாத்மாக்களையும் குல தெய்வங்களையும் உருவ வழிபாடுகளில் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் அதிலும் கூட நம்முடைய மனம் என்பது லயிக்கவில்லை. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்த உடலினுடைய உறவு, உடலினுடைய உணர்வு என்பது மேலோங்க மேலோங்க, இதுலேயும் நம்முடைய மனம் என்பது லயிக்கவில்லை. அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை, மிக தூய்மையாக வாழ்ந்தவர்களை, கடவுளை அடைவதற்காக தன்னை அர்ப்பணம் செய்தவர்களை, அந்த பயணத்தை மேற்கொண்டவர்களையே நாம் பரமாத்மாவினுடைய இடத்தை கொடுத்து விட்டோம். ஏன்னா அவர்களிடம் நாம் பேச முடியும், அவர்களிடமிருந்து நமக்கு பதிலும் கிடைக்கும். அதனால் அவர்களை கூட நாம் கடவுளாக எண்ணி வணங்க ஆரம்பிச்சிட்டோம். சிஸ்டர், நீங்கள் இந்த சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லுவோம் இஷ்ட தேவதைகளுக்கு பூஜை செய்கிறது, அப்புறம் குலதெய்வ வழிபாடு, இப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாங்க அவங்க, நம்ம எந்த குலத்தின் வழி வந்தோமோ அவங்கள தான் நம்ம வழிபடுறோம். ஆனால் அவங்க நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களும் ஒரு ஆத்மா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாத்மா காந்தி வாழ்ந்திருந்தாரு. அவரும் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மான்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் பண்ண வேலை அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அவர் நமக்காக செஞ்சு கொடுத்தாரு. ஸோ ஃப்யூச்சரில் இவர் ஒரு இஷ்ட தெய்வமாவோ அல்லது ஒரு குல தெய்வமாவோ வழிபட்டால் அதுதான் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு,
பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்குள்ளே இல்லாத சக்தி அவர்களிடம் இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய விசேஷத்தன்மை. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோன்னா அவர்களை வழிபடுகிறோம், அவர்களை வணங்குகிறோம். இப்போ இந்து தர்மத்தை விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இஸ்லாமிய தர்மத்திற்கு போகும் பொழுது அங்கே அவர்கள் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கிடையாது. கடவுள் என்பவருக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஹஜ் யாத்திரையை நிச்சயமாக மேற்கொள்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹஜ் யாத்திரை போகும்பொழுது இந்த உலக அளவில் இருக்கிற இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு முறையாவது ஹஜ் யாத்திரைக்கு நிச்சயமாக போவாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோள வடிவத்தில் ஒரு கல் இருக்குது. அதை அவங்க சங்கே அஸ்வத் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை முத்தமிட்டுட்டு போவாங்க. ஏனால் அப்படி செய்யும் பொழுது தான் தூய்மையாகி விடுகிறோம் என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி அந்த ஹஜ் தீர்த்த யாத்திரை முடிந்தவுடனே ஹே பர்வதிகா ஹே நூரே இலாஹி மேரா ஹஜ் கபூல் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹே பர்வதிகா அப்படின்னா மிகவும் தூய்மையானவரே, நூரே இலாஹி ஒளியாக இருப்பவரே, என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வழிபாடு செய்கிறாங்க. ஸோ அந்த தர்மத்திலையும் கடவுளை அவர்கள் ஒளியாக நினைவு செய்தார்கள். கிறிஸ்துவ தர்மத்தை நாம் பார்க்கும் பொழுது மோசஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அவருக்கு கிடச்சிது. அந்த மலையில் அவருக்கு பரமாத்மாவினுடைய தரிசனம் என்பது ஒளியாக கிடைத்தது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இன்று வரை இயேசு கிறிஸ்து கூட தான் கடவுள் என்று சொன்னது கிடையாது. நான் கடவுளினுடைய குழந்தை, ஐ எம் அ மெசஞ்சர், ஐ எம் அ சன் ஆஃப் காட், நான் இறை தூதன் அப்படின்னு தான் சொல்லுவார். அவருடைய கைவிரல் எப்பொழுதுமே மேலேயே காட்டி கொண்டிருந்தது. எனக்கும் மேலே இருப்பவன் என்னுடைய தந்தை, அவர் ஒளியாக இருக்கிறார், காட் இஸ் லைட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் யாரை காண்பிக்கிறார் அப்படின்ற தெளிவு நமக்கு இல்லை. அதனால் அவரை நாம் நின்று நினைக்கிறோம், அவரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்சி தர்மத்தில் ஃபயர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இறைவனை ஒரு நெருப்பாக, ஒரு ஒளியாகத்தான் பார்க்கிறார்கள், அப்படித்தான் வணங்குகிறார்கள். இந்த உலகத்தில் அனைத்து தர்மங்களுமே இறைவனை ஒரு ஒளி வடிவில், சக்தியின் ரூபத்தில் நினைக்கிறார்கள். அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன என்றால் இறைவனுக்கு உடல் என்கிற உருவம் கிடையாது என்பதுதான். ஏனென்றால் அனைத்து தர்மத்தின்படியும் பரமாத்மா என்பவர் ஆத்மாவினுடைய தந்தை, அவர் ஒளியே வடிவானவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ நம்முடைய உறவுக்காக நமக்கு நம்மோடு பேசுகிற ஒரு உறவு தேவைப்படுகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கூட நம்ம கோவில்கள் கட்டுறோம் இல்லையா? தூய்மையானவர்களை நாம் பரமாத்மாவினுடைய இடத்தை கொடுக்கிறோம். ஏனென்றால் நமக்கு அந்த தொடர்பு என்பது சுலபமாக இருக்கிறது. பரமாத்மா ஒளி புள்ளியாக இருக்கிறார், அவர் நிராகாரியாக இருக்கிறார், ஓம்காராக இருக்கிறார். குருநானக்ஜி என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுள் என்பவர் நிராகார், ஓம்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே நான் கடவுள் என்று சொன்னது கிடையாது. அதனால் நம்மால் அவரை நினைக்க முடிவதில்லை. இவர்கள் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய குழந்தைகள். அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு பரமாத்மாவினிடமிருந்து சக்தி கிடைத்திருக்கிறது. நாமும் கூட அவருடைய குழந்தைகள் தான். நமக்கும் நேரடி தொடர்பு கிடைக்கும், நமக்கும் அந்த சக்தி அனைத்துமே கிடைக்கும். ரொம்ப ரீசெண்டாக வாழ்ந்த ஸ்ரீ சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஹீலிங் பவர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நோயும் குணப்படுத்துகிற சக்தி இருந்தது. அவரிடம் இருந்த அந்த தூய்மை, அவரிடம் இருந்த அந்த குணப்படுத்துகிற சக்தி என்பது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு அதிசயம். எப்படி மகாத்மா காந்திஜியினுடைய அஹிம்சை என்பது இன்றைய காலகட்டத்தில் அதிசயமோ, இந்த ஹீலிங் பவரும் கூட அதிசயம். நம்மால் செய்ய முடியாததை நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள், அந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
நம்மிடம் இல்லாத விசேஷத்தன்மை அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதனால் அவர்களை நாம் வணங்குகிறோம். அவர்களை வணங்குவதில் எந்த தவறும் கிடையாது, அவர்களை வழிபடுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் யாரை அவர்கள் நினைக்கிறார்களோ, யாரை அவர்களும் வழிபடுகிறார்களோ, யாரிடமிருந்து அவர்களுக்கு அந்த சக்தி கிடைத்ததோ அவரையும் நாம் நினைக்க வேண்டும் இல்லையா? அவரிடம் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் இல்லையா? ஸ்ரீராமர் கூட, கிருஷ்ணர் கூட அந்த சர்வசக்திமான் பரமாத்மாவை தான் நினைத்தார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க சொன்ன கிருஷ்ணர், ராமர், நம்ம வழிபடுற அத்தனை தெய்வங்களா வழிபட்டவங்க எல்லாருமே வந்து நம்மளை போலவே இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க தானே? ஆமாம், அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அவர்களிடம் விசேஷத்தன்மை இருந்தது, தூய்மை என்பது இருந்தது, தெய்வீகத்தன்மை இருந்தது. அதனால் நாம் இன்றைக்கும் அவர்களை வணங்குகிறோம், வழிபடுகிறோம். இந்த பரமாத்மா கூட ஏற்படுற அந்த நேரடியான தொடர்பு வச்சுக்கிட்டு நம்ம சக்தியை வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்னு சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது எப்படி பண்ண முடியும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. தியானம் அப்படின்றதே வந்து ரீசார்ஜ் பண்ணுறது தான். இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, இவ்வளவு ஆத்மாக்களும் வந்து சக்தி வாய்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கும் கூட அந்த பரமாத்மா கிட்டேருந்து தான் சக்தி கிடச்சிட்டு இருந்தது. அவர்கள் எல்லோருமே, ஆத்மாக்கள் எல்லோருமே பேட்ரி மாதிரியும் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ பேட்ரி மாதிரி இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பேட்ரி வந்து ரொம்ப பலகீனமான ஒரு நிலையில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பேட்ரி இன்னொரு பேட்ரிக்கிட்டேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது என்பது சாத்தியமில்லை. அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அதனுடைய சக்தி என்பது கொஞ்ச காலம் வரைக்கும் தான் நீடிக்கும். அதனால தான் இன்றைக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவில் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்முடைய மனம் என்பது தூய்மையாக இருக்கிறது, நமக்கு அமைதி இருக்கிறது, நல்ல அனுபவத்தையும் நாம் செய்கிறோம். வெளியில் வந்த உடனே மீண்டும் பழைய மாதிரி நம்முடைய மனம் என்பது மாறிவிடுகிறது. ஸோ அந்த சக்தி என்பது மிகுந்த குறைந்த காலத்திற்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நேரடியான தொடர்பு, அந்த பவர் ஹவுஸ், சக்திகளின் உறைவிடமாக இருக்கிற சர்வ சக்திகளும் வாய்ந்த அந்த பரமாத்மாவிடம் நேரடியான தொடர்பு வைத்தால்தான் அது நமக்கு வந்து சக்தி என்பது கொடுக்கும். தியானத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆத்மா என்பது இப்போ இருக்கிற நிலையில் வந்து மிகுந்த குறைந்த ஒரு சக்தி அளவில் இருக்குது. பரமாத்மா என்பவர் மிகுந்த உயர்ந்த நிலையில், சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறாரு. எனர்ஜி, சக்தி என்பது எப்பொழுதும் மேலிருந்து கீழ் நோக்கி பாயும். நாம் அவரோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அவரிடம் இருக்கும் அத்தனை குணங்களும் சக்திகளும் தானாகவே நம்மை சென்று அடையும், நம்மிடம் வந்து அடையும். இப்பொழுது மகிழ்ச்சி என்பதும் சரி, அமைதி என்பதும் சக்தி என்பதும் பரமாத்மாவின் குழந்தை என்கிற உரிமையில் என்னுடைய பிறப்புரிமை. இந்த பிராப்தியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அது சகோதரர்களிடமிருந்து கிடைக்காது, என்னுடைய தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும் இல்லையா? அனைத்து தர்மங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், மிக உயர்ந்தவர், அனைத்திலும் மேலானவர் பரமாத்மா. பரமாத்மா என்கிற அந்த சக்திக்கு மேலே எதுவும் கிடையாது. அதனால்தான் அவர் மனித உருவில் இருக்க முடியாது. மனித உருவில் வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு அப்பா, அம்மா, குரு நிச்சயமாக இருப்பாங்க இல்லையா? அப்பொழுது அவர்கள் வந்து தன்னுடைய தாய், தந்தை, குருவுக்கு மேலாக இருப்பது என்பது சாத்தியமில்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சக்கரங்கள். வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. அந்த சக்கரங்களுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்க முடியும். மனித உருவத்தில் இருந்தால் பிறப்பு என்பது நிச்சயம். பிறப்பு, இறப்பு என்பது ஒரு சக்கரம். செயல்கள், அதன் விளைவு என்பதும் ஒரு சக்கரம். சுகம், துக்கம் என்பதும் ஒரு சக்கரம். ஸோ பரமாத்மா மனித உருவில் வந்தால் இத்தனை சக்கரத்துக்குள்ளும் ஆட்பட வேண்டியிருக்கும். இவைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் பரமாத்மா. அதனால் அவருக்கு பிறப்பு என்பது கிடையாது, கர்ம விளைவுகளும் கிடையாது, சுக துக்கங்களுக்கும் அப்பாற்பட்டவர். பரமாத்மா என்பவர் அனைத்திற்கும் மேலானவர். அப்படின்னா என்னென்னா, அனைத்திலும் உயர்ந்தவர், மேலோங்கியவர், அனைத்து குணங்களிலும் கடல் போன்றவர், சக்திகளில் கடல் போன்றவர். அப்படி இருக்கும்பொழுது
பரமாத்மா என்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் மேலான தந்தை போன்றவர். அனைத்து ஆத்மாக்களுக்குமே அவர் சக்தியை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும். ஒரு மனிதனாக கடவுள் இருந்தால் அவருடைய விஷயங்கள் எல்லாமே எல்லைக்குட்பட்டு இருக்கும். அனைவருக்கும் அன்பையும் அனைவருக்கும் சக்தியையும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பரமாத்மாவை சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் ஆத்ம ரூபத்தில் இருப்பார் அப்படின்னு, அந்த ஒளி ரூபத்தில். அப்படின்னா அவர் ஒரு சூரியன் மாதிரி இருப்பாரா? ஆமாம், சூரியன் எப்படி எல்லாருக்குமே அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது இல்லையா, அப்படி பரமாத்மா என்பவர் ஞான சூரியன். அவருடைய குணங்களும் அவருடைய சக்திகளும் அனைவருக்குமே பொதுவானது, அனைவருக்குமே கொடுப்பார்கள். ஆனால் அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் நாம் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் நாம் அந்த வெளிச்சமும் வெப்பமும் இருக்கிற இடத்திற்கு நாம் நெருங்கி வர வேண்டும். பரமாத்மா இந்த சிருஷ்டியில் தன்னுடைய உருவத்தை பற்றி சொல்கிறாரு, அதே சமயத்தில் தன்னுடைய பெயரையும் அவரே சொல்கிறார். நாம் நினைவு செய்வதற்கு உருவம் மட்டுமல்ல, பெயரும் நிச்சயமாக அவசியம். பரமாத்மாவோட பெயர் இருக்குன்னு சொன்னீங்க, அவருடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க. பரமாத்மா, கடவுள், காட் அப்படின்றது ஒரு பொசிஷன், ஒரு மிக உயர்ந்த ஸ்தானம். அவருக்கு பெயர் இருக்கிறது. இப்போது நமக்கு பெயர் இருக்குது அப்படின்னா அந்த பெயருக்கும் நம்முடைய குணத்திற்கும் நம்முடைய செயலுக்கும் பொருத்தம் கிடையாது. ஆனால் பரமாத்மாவினுடைய பெயர் என்பது அனைத்து தர்மங்களை பொறுத்தவரையில் அவருடைய குணங்களின் அடிப்படையில், அவருடைய செயலின் அடிப்படையில் இருப்பது தான் அவருடைய பெயர். அவருடைய பெயர் ஷிவ் அல்லது சிவா அப்படின்னு சொல்கிறோம். இது நாம் இந்த தர்மத்தில் இருக்கிற சிவசங்கரை நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிவா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் விதை என்று ஒரு பொருள், ஞானத்தின் விதை. இந்த உலகத்தினுடைய அனைத்து ஞானமும் அடக்கி வைத்திருக்கக்கூடிய விதையாக இருப்பவர் அப்படின்ற பொருள். சிவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் அமைதி. சிவா என்பதன் இன்னொரு பொருள் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் என்பதும் பொருள். அதனால் அவரை சிவா அப்படின்னு சொல்கிறோம். சிவா என்பது அவர் பெயர். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு தந்தையாகவும் இருக்கிறார். அதனால் நாம் அன்போடு சிவ தந்தை என்று சொல்லலாம், அல்லது சிவ பாபா. ஒரு சில சமயத்தில் டேடின்னு கூப்பிடுறோம் இல்லையா, மிக நெருக்கமான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதுபோல் பாபா எனலாம். பாபா என்றால் தந்தை என்று ஒரு பொருள். பாபா எனலாம், இல்லை சிவ பாபா என்று மிக அன்போடு நாம் அழைக்கலாம். இதுதான் அவருடைய அறிமுகம். இந்த அறிமுகத்தின் அடிப்படையில் நம்முடைய உறவை நாம் தொடரலாம். இன்னைக்கு எங்களோட தந்தையோட அறிமுகத்தை கொடுத்ததோட ரொம்ப முக்கியமாக ஒரு பெரிய ரிவீலேஷன் சொல்லலாம், ஒரு பெரிய உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள் தந்தையோட பெயர் சிவ பாபா அப்படின்ற இந்த பரமாத்மாவோட பெயரை சொல்லி அவருடைய அறிமுகத்தையும் எங்களுக்கு முழுக்க கொடுத்துருக்கீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமே எந்த கவலையும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் இது. ஏன்னா பரமாத்மா எனப்படும் கடவுள், என்னுடைய தந்தை சிவபாபா, அவர்கிட்ட இனி அவருடைய உருவம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அவருடைய உறவு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் யார், அவருடைய அறிமுகம் எல்லாமே நமக்கு கிடைச்சிடுச்சு. இனி எல்லாருமே அந்த தந்தைக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனுபவத்தை நம்ம மேற்கொள்வோம். இந்த அனுபவத்தை நமக்கு கிடைக்க நாம தான் முயற்சிக்கணும். கண்டிப்பாக முயற்சி செய்வோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில்
ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி